அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி 2025. ஸோ அறிவிப்பு எப்பொழுது வரும், ஸோ அறிவிப்புக்கு முன்னாடி நாம் என்னென்ன செய்யணும், ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். ஸோ அந்த எதிர்பார்த்து காத்துக்கிட்டதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நிறைய கொஷின் இருக்குது. என்ன கொஷின் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஆர்பி ஆனுவல் பிளானரே வரல, நீங்கள் எப்படி சார் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு குரூப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. இன்னொரு குரூப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வேக்கண்ட் வரும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டில் நோட்டிஃபிகேஷனே வராது, அப்பாயின்மெண்ட்டே போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிகிட்ருக்காங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் நடந்தது. சரிங்களா, ஆனுவல் பிளானர் வரல, நோட்டிஃபிகேஷன் போட மாட்டாங்க, எவ்வளோ வேக்கண்ட்டுன்னு தெரியாது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ என்ன சார் நடந்துச்சு, அதுக்குள்ளே என்ன மாற்றம் வந்துடுச்சு அப்படின்னா, நமக்கு அடுத்த இயர் எலெக்ஷன் இருக்குது. அவங்க எது பண்ணுறதுனாலையும் நமக்கு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி பண்ணி முடிக்கணும். எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து பார்த்தா அப்பாயின்மெண்ட்டும் போடக்கூடாது, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு, நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க போகிறாங்கனாலே கொடுக்கக்கூடாது. சரிங்களா, கொடுக்கலான்னாலே கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இயர் மேக்ஸிமம் வந்து பண்ணாக்கா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க பார்ப்பாங்க. அது இப்போ ஆல்ரெடி வந்து பண்ணாக்கா பிடிடிஆர்பி முடிஞ்சு பிடிடிஆர்பி முடிஞ்சு சிபி எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்காம வச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்தது வந்து பண்ணாக்கா எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ், ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அந்த கீ ஆன்சரே விடாமல் இருக்காங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக கீ ஆன்சர் விடுவாங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுக்கல, எங்களுக்கு இன்னும் வேலையே கிடைக்கல அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது என்ன ஆகுன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு வராது அப்படின்னு இது பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டுக்காக தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியே நடக்குது. இந்த ஆட்சின்னு இல்லை, எந்த ஆட்சியாக இருந்தாலையும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்காக என்ன பண்ணலாம் அதுதான் யோசிப்பாங்க. சரிங்களா, அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கும். அது இந்த இயர்லேயோ இந்த இயர் எண்டுலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இயருடைய ஜனவரி பிப்ரவரிலேயோ நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக கிடைக்கும் பாஸ் பண்ணுறவங்களுக்கு. சரிங்களா, இதை மைண்டில் வச்சுக்கங்க. இப்போது நமக்கு இந்த இயர் ஆனுவல் பிளானரே வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்து பண்ணாக்கா இன்னும் படிக்காமே இருக்கும். ஆனுவல் பிளானர் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆனுவல் பிளானர் அப்படின்றது நம்ம ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ என்ன எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அது தயாரிக்கிறதுக்காக, சரிங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் ஆனுவல் பிளானர். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎன்பிசி கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் டிஆர்பி கொடுக்க ஆரம்பித்தாங்க. டிஎன்பிசி ரெகுலராக கொடுத்துட்றாங்க, ஆனால் டிஆர்பி கொடுக்குறதே கிடையாது. சரிங்களா, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு ஆனுவல் பிளானர் வரல, ஆனால் இந்த இயரோடைய ஸ்டார்டிங் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லா காலேஜோடைய நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஆனுவல் பிளான்டே வரல, ஆனால் லா காலேஜோட நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. சரிங்களா, சரி லா காலேஜோட நோட்டிஃபிகேஷன் சும்மா கண் துடைப்புக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். இருந்தாலே வந்து பண்ணாங்க லா காலேஜ் நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க, அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட் வீக் என்ன பண்ணாங்கன்னா, முன்னாடி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய அந்த டிஎன்செட் எக்ஸாம் அவங்க நடத்தலை, அதை வந்து டிஆர்பி நடத்த போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, மார்ச் மாதம் 6, 7, 8, 9 நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது இப்போ ப்ரீ லா காலேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்தது இல்லையா, அதுக்கு லாஸ்ட் வீக் வந்த ப்ரெஸ் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, யாரெல்லாம் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணாங்களோ, புரியுதுங்களா, அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த லா காலேஜ் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். டிஎன்செட்டுக்கு அப்ளை பண்ணவங்க லா காலேஜ் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் நியூஸ் கொடுத்தாங்க. அதில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி திரும்பவும் ஒரு முறை போர்ட்டல் ஓப்பன் ஆகும். எதுக்காக ஓப்பன் ஆகும்னா, இந்த டிஎன் செட்டில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ, லா காலேஜுக்கு அப்ளை பண்ணதில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க தங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கு அகெயின் வந்து பண்ணாக்கா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த லா காலேஜ் எக்ஸாமில் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து இப்போ ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது டிஆர்பியில். சரிங்களா, டிஆர்பி போர்டில் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து இப்போ அவங்க லா காலேஜ் நோட்டிஃபிகேஷன், லா காலேஜ் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே டிஎன்செட் எக்ஸாம் முடியுது. டிஎன்செட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அதோடைய ரிசல்ட்டும் சீக்கிரமாக வந்துடும். சரிங்களா, ஏன்னா அது கம்ப்யூட்டர் பேஸ்டாக தான் நடக்க போகுது. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, எப்போ சார் நமக்கு டிஆர்பி வரும், பிஜிடிஆர்பி எப்போ சார் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இப்போ வந்து பண்ணாக்கா நமக்கு பிப்ரவரி வந்துடுச்சு. பிப்ரவரி முடியவே போகுது. சரிங்களா, பிப்ரவரி. ஸோ இப்போ மார்ச்சில் கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெட் நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா, அதே மார்ச்சில் நமக்கு செட் எக்ஸாமும் கம்ப்ளீட் ஆகிடுது. சரிங்களா, ஏன் மார்ச்சில் வரும்னு சொல்கிறேன்னா, மார்ச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லா காலேஜோடைய நோட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகுது. லா காலேஜோடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஒன்ஸ் அது முடிஞ்ச உடனே நமக்கு டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச்சில் கண்டிப்பாக டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மார்ச்சில் வந்துடுச்சு அப்படின்னாக்கா அடுத்த ஒரு 3 மந்த்து. சரிங்களா, ஏப்ரல், மே, ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஜூனுக்கு முன்னாடியோ ஜூலைக்கு முன்னாடியோ டெட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா ஏப்ரல் வரைக்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வச்சுப்போம். சரிங்களா, அப்போ ஏப்ரல்லையோ மேலேயோ கண்டிப்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னடா இவர் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு கூட யோசிச்சுக்குங்க. சரி, எப்படின்னா வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத யாரெல்லாம் நம்புறீங்களோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 6 மாதத்துக்குள்ளே, சரிங்களா, அடுத்த 6 மாதத்துக்குள்ளே எக்ஸாம் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் பிஜிடிஆர்பிக்கு. சரிங்களா, அப்போ நான் சொன்னது எப்போ சொன்னேன், ஏப்ரல்லையோ மேலேயோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஏப்ரலில் மேலே, சரி மேலே வரும்னு வச்சுப்போம். சரிங்களா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். ஆகஸ்ட்லேயோ செப்டம்பர்லேயோ நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்கும். ஆகஸ்ட்டு செப்டம்பருக்கு முன்னாடி எக்ஸாம் முடிஞ்சிடும். சரிங்களா, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட் ப்ராசஸ், சிவி ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நமக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி போஸ்டிங் ஆர்டர் கொடுப்பாங்க. இல்லை முடிஞ்ச உடனே கூட கொடுத்துருவாங்க. சரிங்களா, அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 6 மாதம் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அடுத்த 6 மாதம் 6 மந்த்து. சரிங்களா, யாருக்கெல்லாம் போஸ்டிங் ஆர்டர் வேணுமோ, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நாள் நம்ம பிஜிடிஆர்பி வருமான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோமோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ. சரிங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமான அந்த நாள் தான் எதுன்னா அடுத்த 6 மாதம். சரிங்களா, விட்டுறாதீங்க. ஏன்னா இதுக்காகவே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்காகவே லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸுக்கு மேலே வந்து பண்ணாக்கா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிங்க. சரிங்களா, லாஸ்ட்டு டிஆர்பி யாரெல்லாம் 1 மார்க்கில் 2 மார்க்கில் விட்டு ஃபெயில் ஆனீங்களோ, இல்லை யாரெல்லாம் அடுத்த டிஆர்பி எப்போ வரும்னு தெரியலையே புதுசாக பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, சரிங்களா, இல்லை எனக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் நான் விட்டுட்டு நான் வேலைக்கு போக முடியாமல் ப்ரைவேட் ஸ்கூலில் கஷ்டப்படுறேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமான வீடியோ தான் இது. இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சரி, இல்லை இன்ஃபர்மேஷன் வீடியோன்னு எடுத்துக்கிட்டாலே சரி, இல்லை கன்ஃபர்மேஷன் வீடியோன்னு எடுத்துக்கிட்டாலே சரி, அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா, ஆனால் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே நான் சொல்கிறது ஆகஸ்ட்டு செப்டம்பருக்குள்ளே நமக்கு பிஜிடிஆர்பிக்கான எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடும். தட் மீன் எக்ஸாம் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும், எக்ஸாமும் முடிஞ்சிடும். சரிங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இப்போ தான் நான் அடுத்த வார்த்தைக்கு வரேன். நான் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லலை. சரிங்களா, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டேன், எப்போ இதுக்குள்ளே எக்ஸாம் முடியும்னு சொல்லிட்டேன். சரிங்களா, ஆனால் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நான் வேணால் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், வந்தோடனே இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த டேட்டில் சொல்லியிருக்கேன், வந்துச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து பண்ணாக்க அப்போ ஒரு வீடியோ போடுறேன். ரைட், அடுத்தது நம்ம எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், சரிங்களா, இதுதான் நம்ம அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணக்கூடியது. சரிங்களா, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்,
சரியா? வராமல் போகிறதில்ல. அப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா இப்போ லா காலேஜ் நோட்டிஃபிகேஷன் வச்சுப்போம். சரிங்களா? லா காலேஜ் நோட்டிஃபிகேஷன் வருமான்னு யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா? யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. சடனாக லா காலேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 3 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் செட் எக்ஸாம் வருமான்னு அப்ளை பண்ணிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். சடனாக டேட் கொடுத்தாங்க. எத்தனை நாள் தான் கொடுத்தாங்கன்னா, வெறும் 19 டேஸ் தான் இருந்தது. அவங்க எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கும் சரியா, எக்ஸாம் டேட்டுக்கும் வெறும் 19 நாள் மட்டும்தான் இருக்குது. இதே மாதிரி நமக்கு பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும். அப்போது வரும்போது நம்ம படிக்காமே இருந்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னா ஒரு 3 மந்த் இருக்கும். சரிங்களா? அந்த 3 மந்த்தை வச்சுக்கிட்டு புது சிலபஸ், அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? புது சிலபஸ் படிக்கணும் 1. செகண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் படிக்கணும். 3 சைக்காலஜி படிக்கணும். சரிங்களா? இவ்வளோவும் படிக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தாக்கா ஜிகே படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். இவ்வளோவும் இருக்குது. சரிங்களா? புது சிலபஸ் ஆல்ரெடி நம்மகிட்ட சிலபஸ் இருந்தால் சிலபஸுக்கான நோட்ஸ் இருக்கும். பழைய சிலபஸாக இருந்தால் பழைய சிலபஸ்க்கான நோட்ஸ் இருக்கும். ஈஸியாக படிச்சிடலாம் வந்தோடனே. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட புது சிலபஸில் எங்கெங்கே நோட்ஸ் இருக்குது, எங்கெங்கே கலெக்ட் பண்ணணும், அதுக்கே நமக்கு டைம் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம நோட்ஸை கலெக்ட் பண்ணணும். அடுத்தது படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி படிக்கணும்னு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். சரிங்களா? அட்லீஸ்ட் நம்ம வந்து பாருங்க, நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி ஒரு 10 யூனிட்டையும் நமக்கு இருக்கக்கூடிய என்டையர் சிலபஸையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு முறையாவது இல்லை 2 முறையாவது படித்து முடிச்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் அந்த ஆகஸ்ட்டோ செப்டம்பர்லேயோ நடக்கக்கூடிய எக்ஸாமில் ஏப்ரல்லையோ மேலேயோ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும். சரிங்களா? எவ்வளோ வேக்கண்ட்டு சார் வரும்னா, வேக்கண்ட்டு நிறைய இருக்குது. சரிங்களா? எப்படி இருந்தாலும் ஒரு 2500 வேக்கண்ட்டுக்கு மேலே ஃபில் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 100 வேக்கண்ட்டோ 150 வரும். ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ பயாலஜி எல்லாம் வந்து பண்ணாக்கா ஒரு 10, 5 அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? நான் சொல்கிறது மேஜராக இருக்கக்கூடிய தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக 100 வேக்கண்ட்டுக்கு மேலே வரும். ஸோ உட்காந்துட்டு நம்பிக்கையோடு படிங்க. சரிங்களா? இனிமேல்பட்டு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்பி ரிலேட்டடாக மோட்டிவேஷன் வீடியோவோ இல்லை வேறு ஏதாவது வந்து பண்ணாக்கா அது ரிலேட்டடாக என்ன வீடியோ என்னால் போட முடியுமோ போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பிக்கையோடு படிங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். விரைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆகிட்டு அரசு வேலையில் சேருவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.